السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உங்கள் திருநாவு போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மீதும் அன்னாரின் சான்றுகளை ஒருவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமா தாபியீன்கள், உலக முஃமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் மனித உரிமைகள் என்பதாகும். இந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே உரையாற்ற காரணம், இன்று நாம் டிசம்பர் மாதத்தினுடைய 12ஆம் தேதியிலே இருக்கின்றோம். 12வது தேதி 12வது மாதம். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தினுடைய 10ஆம் தேதியை மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஹியூமன் ரைட்ஸ் டே என்பதாக கூறுகிறார்கள். ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய 10ஆம் தேதி கூடிய ஐநா சபையில இரண்டாம் உலகப் போரின் மீது ஏற்பட்ட அழிவுகளை ஆய்வு செய்ததற்கு பிறகு உலகத்தினுடைய மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்து 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தினுடைய 10ஆம் தேதியை உலக மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுவது. அது எப்போது ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்றால் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய 10ஆம் தேதி ஐநா சபை கூடுகின்றது. அப்போது இரண்டாம் உலக போரில் ஏற்பட்ட மனித உயிர்களுடைய சேதங்கள், அவருடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டதை ஆய்வு செய்து, இனிமேல் இந்த உலகத்தில் இப்படி ஒரு அபாயங்கள், ஆபத்துகள், அழிவுகள் ஏற்படக்கூடாது
மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் தான் இந்த டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அறிக்கைகள் மட்டும் விடப்படுகின்றது. ஆனால் அதை எந்த நாவு கடைபிடித்ததா என்றால் இல்லை. சொல்வாங்க இல்லையா, உலகத்திலேயே ரொம்ப இலகுவானது அறிவுரை சொல்வது, உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது அந்த அறிவுரைகளை கடைபிடிப்பது. அப்ப இது மாதிரியான பல தினங்கள் உலக அளவிலே நாட்டின் அளவிலே கடைபிடிக்கப்பட்டாலும் அந்த நேரத்திலே அறிக்கையை மட்டும் சமர்ப்பிக்கப்படும். ஆனால் அவை கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. இந்த அறிக்கைகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை இந்த உலகத்துக்கு சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மனிதர்களை மதிக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து சொல்லிக் கொண்டே வந்தார். சில வணக்க வழிபாடுகளிலே சட்ட திட்டங்களிலேதான் காலங்களுக்கு ஏற்ப மாறுதல் ஏற்பட்டதே தவிர பொது நியதி என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எல்லா காலத்திலுமே இருந்தது. சிலர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சில சகோதரர்கள் கூட இப்படி கூறுகிறார்கள், இப்படி நினைக்கிறார். முகமது நபி வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் வந்தது. எனவே இஸ்லாம் என்பது பிந்தைய மதம், பிந்தைய மார்க்கம். எங்கள் நபி முன்னால வந்தாரு, அதனால எங்களுடைய மதம் தான் பழமையானது, தொன்மையானதாக கூறுகிறார். இஸ்லாம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு வந்ததல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து உள்ள மார்க்கம் என்பது இஸ்லாம். எல்லா காலத்திலுமே அல்லாஹ் தஆலா மனிதனை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். இவர்கள் 1948 சொன்னார்கள். ஆனால் உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் அல்லாஹ் தஆலா மனிதனை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா வணக்கங்களை மட்டும் சொல்லவில்லை, வாழ்வியல் வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றார். இந்த இஸ்லாம் என்பது 5 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை சொல்லக்கூடியது, ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லக்கூடியது. இதை அடிப்படையாக கொண்டது. இரண்டாவது இபாதத் என்ற வணக்க வழிபாடுகள். மூன்றாவதாக முஆவத் என்ற கொடுக்கல் வாழ்வு. நான்காவது முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கை. ஐந்தாவது அஹ்லாக் என்ற நற்பண்புகள். இந்த 5 நீங்கள் ஆய்வு செய்தாலே 2 விஷயங்களால் இபாதத்துக்கு வருகின்றது. ஒன்று தௌஹீத், வஹதானியத், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்வதை பற்றிய ஒரு செய்தி. இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள் தொடர்பாடு. அந்த வணக்க வழிபாடுகளிலே கூட மனித உரிமைகள் சொல்லப்படுகின்றது. தொழுகின்றோம், அந்த தொழுகையினுடைய ஒழுக்கத்திலே கூட மனித உரிமைகள் சொல்லப்படுகின்றது. எப்படி? ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம், தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறோம் என்றால் பின்னால் வரக்கூடியவர்கள் அடுத்தவர்களை தள்ளிவிட்டு உண்ணாது வரவதை கூட மாற்றம் தடை செய்கின்றோம். யார் எப்ப வர்றாங்களோ இடம் கிடைச்ச இடத்துல உட்கார்ந்தோம். ஆக இபாதத் என்றால் இபாதத்திலே கூட மனித உரிமைகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்க. நோன்பு வைக்கின்றோம். நோன்பு என்பது எதற்காக? தான் பசித்திருந்து பசித்தவனுடைய கஷ்டத்தை விளங்கி உதவி செய்வதற்காக. ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம், மனித உரிமைதான்.
தன்னிடத்தே இருக்கக்கூடிய செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த மனித உரிப்பு சொல்லப்படுது. பொருட்கள் வார்த்தை முழுக்க முழுக்க மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது. அடுத்தவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஒருவர் மூத்தாகிவிட்டால் அந்த சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், எல்லாம் என்று முகமான பொருட்கள் வாங்குதல் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஒருவன் அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது, பொருட்களை பழுக்கக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, எல்லாமே முகாமலாத்திரம் வியாபாரம் என்று சொன்னால் எல்லாம் உள்ளடக்கி முழுக்க முழுக்க மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது. குடும்ப வாழ்க்கை ஒருவர் ஒருவருடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை விளங்கி நடக்கிறது. அதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது. ஒருவர் இன்னொருவருக்கான கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்பதை விளங்க வேண்டும். உரிமைக்கும் கடமைக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்தவருக்கு என்ன செய்ய, அடுத்தவருக்கு என்ன கடமை நம் மீது இருக்கிறது அது உரிமை, அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. மனைவிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதாக நாம் விளங்கி அதை நிறைவேற்றுவது கணவனின் கடமை. கணவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகின்றதோ அதை அறிந்து கொள்வது, அந்த உரிமைகளை நிறைவேற்றுவது மனைவியின் கடமை. இது இல்லாத காரணத்தில்தான் குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியாக போய் கேள்விக்கூத்தாக போகிறது. கடவுளாக நிறைவேறுகின்ற திருமணங்கள் கூட நாளடைவிலே சிறந்து போகிறது. அக்கழாக்கின்ற நற்பண்புகள் மார்க்கம் நிறைய சொல்லித் தருகின்றோம். சிறியரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெரியவரிடத்தை எப்படி நடக்க வேண்டும், ஆளின் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அண்டை வீட்டாரத்தை எப்படி நடக்க வேண்டும், மாற்று சகோதரத்தை எப்படி நடக்க வேண்டும், எல்லாம் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் கடமைகள் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய கடமை. இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை. இங்கே ஹுக்கூக்குல்லா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குர்ஆனிலே ஹதீஸிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டதை விட ஹுக்கூக்குல் இபாத், மனிதன் மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நிறைய வலியுறுத்தி சொன்னார்கள். ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே ஒருவர் குறை செய்தால், குறை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, குறை செய்தால் அவன் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்வதன் மூலமாக அவன் மன்னிப்பை பெறுகின்றான். நான் ஒரு அடியானுக்கு அநீதி இழைத்தால் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. பாதிக்கப்பட்ட மன்னிக்கிறவர் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அதனால் பெருமானார் சொல்வாங்க, ஷஹீதுக்குள்ள நம்ப இல்லதே. அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் சென்று மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். அப்படிப்பட்ட ஷஹீதுடைய அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் கடமை தவிர என்பதாக சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? கடமை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை. ஏன் என்று சொன்னால் கடன் என்பது அறியாத சம்பந்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஷஹீதை கூட மன்னிப்பது இல்லை. ஒரு மையத்தை நோக்காகிவிட்டால் சொத்துக்களை பிடிப்பதற்கு முன்னால் அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகின்றது. ஒரு ஒருத்தர் நோக்காயிட்டார், சொத்துக்களை பிடிப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும்? முதலில் அவருடைய கஃன் தப்பதற்கான செலவுகள், உறவுகளோ பிள்ளைகளோ செய்தால் பிறவாய், இல்லை இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்ற பொருளிலிருந்து கஃன் தப்பலுக்கான செலவு செய்ய வேண்டும். கடவுளில் இருந்தால் அந்த கடனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அவர் வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நிறைவேற்ற வேண்டும். அவர் வசியத் செய்கிறாரு,
அந்த வசியத் என்பது அவருடைய சொத்திலே மூடிலே ஒரு பகுதிக்கு உள் இருக்குமானால் முழுமையாக நிறைவேற்றுத. அதைவிட அவர் கூடுதலாக வசியத் செய்திருந்தால் மூன்றிலே ஒரு பகுதியை நிறைவேற்றிவிட்டு 2 பகுதியை வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும். எனக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஹுக்கூக்குல் மனித உரிமைகள் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொத்திலே மூடிலே ஒரு பகுதிக்கு உள் இருக்குமானால் முழுமையாக நிறைவேற்றுத. கூடுதலாக வசியத் செய்திருந்தா மூன்றிலே ஒரு பகுதியை நிறைவேற்றிவிட்டு 2 பகுதியை வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும். எனக்கு சொல்கிறேன் என்று சொன்னா ஹுக்கூக்குல் மனித உரிமைகள் எந்த அளவுக்கு இஸ்லாம் போதிக்கிறது என்றால், ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா ஒரே சொத்தை பிரிச்சு அவங்க எடுத்துக்கிற மாற்ற சொல்லு. அவர் கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை அடையுங்கள். ஆனா கடன் அவர் மீது இருக்கின்ற வரைக்கும் ஒரு சொத்தம் செல்ல முடியாது. அநியாயக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் அவன் பரிகாரத்தை தேட வேண்டும், கட்டாயம் தேட வேண்டும். நம்ம இவருக்கு அநீதி இழைத்திருக்கின்றோம், இவரை நாம் தவறாக பேசி இருக்கின்றோம், அவருடைய சொத்தை நாம் அபகரித்திருக்கின்றோம் என்றால் இந்த உலகத்திலே பரிகாரத்தை தேடியே ஆக வேண்டும். நம்மிடத்திலே திறமை இருக்கிறது என்பதற்காகவே நாம் எதை வேண்டாமல் செய்துவிட்டு மூத்தாகிவிட்டால் இவர் என்னதான் வணக்கங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த வணக்கத்தின் நன்மை எல்லாம் அவருக்கு போய்விடும். பெருக சொல்றேன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய தூள்வரும் நிறைய அதுவே ரொம்ப கவனமா இருக்காங்க, பாராட்டுக்குரிய. ஆனா மனிதன் மனிதனத்திலே மனிதனாக நடக்கின்றானா அவருடைய உரிமைகள் நிறைவேற்று இல்லை. போக ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா சொத்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க மாட்டார். கொடுக்க வேண்டிய சொத்தை கூட அடிச்சு இவன் வேணும் வச்சுக்கிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டாலும் மனின் முஃப்லிஸ், ஏழை என்றால் யார்? நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஏழை என்றால் யார் என்பதாக கேட்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு அரசே மத்தா என்ற வார்த்தை வருகிறார். யாரிடத்திலே செல்வங்கள் இல்லையோ அந்த நாளைகளிலே வெயில் நாளைகளிலே அவர்தான் ஏழை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழை யார் தெரியுமா? மறுமை நாளையிலே ஒரு அடியார் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார். இந்த உலகத்தில் இபாதத் செய்து 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 உகந்த நன்மையோடு வருவார். ஒவ்வொரு அடியாரும் நிறுத்தப்படுகிற நேரத்திலே ஒரு வானவர் சொல்வார், இன்னாருடைய மகன் இன்னார் நிறுத்தப்பட்டிருக்கிறார், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் வந்து முறையிடலாம் என்பதாக வானவர் சொல்லுவார். அப்போது அவரால் பாதிக்கப்பட்டவர் வரிசையாக வருவார். பெருமானார் சொல்லுவாங்க, ஒருவர் சொல்வார், ஷதமஹு கதா, யா அல்லாஹ் இவன் என்னை திட்டினான், என்னை இவன் திட்டினான், அவருடைய நன்மை எடுத்து கொடுத்து. அடுத்து ஒரு தத்துவா வரவஹு கதா, யா அல்லாஹ் எனக்கு அவனுக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம், தப்புன்னு அடிச்சுதான் ஒண்ணு செய்ய முடியும், அவனை தோணும் அப்படியா அடிச்சானா ஒரு நல்ல ஹசபரு கதா, யா அல்லாஹ் என்னுடைய சொத்தை இவன் அபகரித்தான், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, ஒண்ணு பண்ண முடியல, இவருடைய சொத்தை அவன் அபகரித்தான் அப்படியா. சொல்வார், யா அல்லாஹ் என்னிடத்தில் இருந்த குறையை நான் இல்லாத நேரத்தில் அவன் பேசினான். நீங்க 2 பேரும் சேர்ந்தா 3ஆவது பேசுவது என்பது மோபல் பருவா, பொது சோதனை. 2 பேர் சேர்ந்துட்டாங்க, 3ஆவது கலிக்கறி ஊத்துறது. அவன் என்ன செய்வான்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் எனக்கு தகவல் வந்தது, என்னிடத்திலே குறை இருந்தது, என்னை பற்றி இவன் பேசினான். அப்படியா? அடுத்தவர் சொல்வார், யா அல்லாஹ் என் மீது பழி சுமக்கினான், செய்யாத தவறை செய்வதாக என் மீது பழி சுமக்கினான். அப்படியா? பெருமானா சொல்வாங்க, இவன் மீது என்ன செய்யறாங்க, இவன் மீது வழக்கு தொடுத்தவர்கள் தொடருவார்கள், இவன் நன்மைகள் முடிந்து போயிருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா?
பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை பாதிக்கப்பட்ட அளவு எடுத்து இவனுக்கு கொடுத்து இவனை முகம் குப்பர் நரகத்திலே தள்ளுமாறு அல்லாஹ் உத்தரவிடுவான். இவனை ஏழை என்பதாக பெருமானா சொன்னார். அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்ப மனித உரிமைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்றது, மனிதன் மனிதனுக்கு மனுஷனா நடக்கும். பெருமானார் இப்படி சொல்வார்கள், உனக்கு எதை நீ விரும்புகின்றாயோ அதை உடைய சகோதரனுக்கு விரும்பும் வரை நீ ஈமானுடையவள் இல்லை. பெருமானார் ஒற்றையில சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது நம்மிடத்தில் எப்படி நடக்குது என்றால் நாம் நினைக்கின்றோம். கண்ணியமாக பேச வேண்டும், கண்ணியமாக நடக்க வேண்டும், நமக்கு யாரும் இந்த தீன் நினைக்க கூடாது, நம்முடைய சொத்தை அபகரிக்க கூடாது, நம்ம ஏமாற்றக்கூடாது என்பதான எப்படி நாம் நினைக்கின்றோமோ அது மாதிரி அடுத்த இடத்திலே நடந்தால்தான் பூமி. அதற்காகத்தான் வாழ்வன் ஜபனை எவன் நாட்டில் கவர்னராக பெருமானாக அனுப்பும் நேரத்தில் சொன்னார், இத்தகைய தாவத்தை வந்ததும் ஒரு நாட்டுக்கு கவர்னராக உன்னை நான் நியமனம் செய்கிறேன். பெருமானார் வாழும் காலத்தில் முதலாக ஒரு நாட்டின் கவர்னராக யாரைத்தான் வாழ்வன் ஜபனை நியமிக்கிறார்கள். சொன்னார்கள், அந்த மக்களிடத்தில் ஆட்சி செய்கிற நேரத்தில் யாருக்கும் அநீதி இழைத்து விடாது, யாருக்கும் அநீதி இழைத்து விடாது, யாருக்கும் அநீதி இழைத்து அவர் சாதமிடுவதை விட்டு நீ தகர்ந்து கொள், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஏன் தெரியுமா? அவருடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த வகையான தடையும் திரையும் விளைவாக பெருமாக சொன்னார். மனித உரிமைகள் என்பது நீண்ட ஒரு விரிவான தலைப்பு. தொடர்பையாரை எல்லாம் இப்போது நிறுத்திவிட்டோம். ஒரே வார்த்தை என்ன உங்களுக்கு சொல்ல முடியாது சொல்லி அதோடு சாப்பிட்டு க்ளோஸ். மனித உரிமைகள் தான் என்ன, அதத்தரத்தில் எப்படி நடக்கிறதாக மார்க்கம் ஒவ்வொருத்தையும் சொல்லித் தருகிறது. ஆலிம்களுடைய தொடர்பு நோக்கு தேவை. ஆலிம்கிட்ட போய் கேட்க, இஸ்லாமிய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும். அண்டை விட்டாதத்தை எப்படி விளக்க வேண்டும், கணவன் மனைவியினுடைய கடமைகள் என்ன, மாற்று மதத்தாரோடு எப்படி நடக்க வேண்டும், எல்லாம் மாற்றம் சொல்லித் தருகிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உரிமையை மாற்றம் சொல்வது தெரியுமா? இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற ஜீவராசிகள் காருண்யம் கூறுகிறார் இல்லையா? அடுத்த அதாவது எந்த ஒரு உயர்ந்தமாக இருந்தால் அதனிடத்திலே கூட நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அவள் பெரிய ஆபிதா, வணக்க சாதி, ஆனால் அண்டை வீட்டாரை துன்புறுத்துகின்றாள். அவளுடைய நிலை என்ன? தூதல் நிசான், நாவு நீளமானவள், எப்ப பார்த்தா அண்டை வீட்டாரத்திலே சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார். அவளை பற்றிய செய்தி இல்லை. பெருமானார் வாங்க அவள் நரகவாகியதாக சொன்னார். எப்ப பார்த்தாலும் இவ்வாறு செய்யலாம், ஆனா நாவு நீளம், எப்ப பார்த்தாலும் பக்கத்து ஒரே சண்டை. பெருமானார் சொன்ன நரகவாதியாக சொன்னார்கள். ஒரு பெண்மணி இருக்கிறார், நல்ல பெண்மணி, உபரியான வருத்தங்கள் இல்லை, அது அதே நேரத்தில் அண்டை வீட்டாருக்கு நல்லபடியாக நடந்து கொண்டால் பெருமானார் சொன்னால் ஒரு சொர்க்கவாதியாக பெருமானார் சொன்னான். ஒரு பெண்மணியை பற்றி கேட்கப்பட்டது. ஒரு பெண்மணி, ஒரு பெரிய வழக்குசாலியாக பெண்மணி, தன் வீட்டிலே வளர்த்து அந்த பூனைக்கு அவனும் உணவு கொடுக்கவில்லை. அது வெளியிலே சென்று உணவை தேடிக் கொள்வதற்கு அவன் விடவில்லை, கட்டி போட்டார். அந்த பூனை பசியாது வந்து தாகமாக செத்து போனது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்ணை பற்றிய செய்தி பெருமானார் அவளை நரகவாதியாக சொன்னார். ஒரு பூனைதான், அவள் வளர்த்த பூனைக்கான உணவை அவள் கொடுக்கவில்லை, வெளியிலே சென்று உணவை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. பெருமானார் துலாவாரி நரகவாதிகளாக பெருமானார் சொன்னார். மனித உரிமைகள் என்பது, இஸ்லாம் என்பது மனிதனோட ஒட்டு நிறுத்திக் கொள்ள உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அவையுடைய உரிமைகளை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகின்றது. அதன் மூலமாக ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், வரலாறை கூறுகிறார். ஒரு பெண்மணி இருந்தால் அவள் தகாத நடத்தி உடையவராக இருந்தார், வேசியாக இருந்தாள். ஒரு நாள் அவர் பார்க்கின்றார், கிணற்றில் என்ன செய்கிறது, ஒரு நாய் தாகத்தால் ஈரமான மண்ணை நெக்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளத்தில் இரக்கம் ஏற்பட்டது. தன்னுடைய ஆடையை கயிறாக ஆக்கி தன்னுடைய மோசா ஷூ போன்ற அந்த காதலியை மாரியாக ஆக்கி தண்ணீரை எடுத்த அந்த நாயின் தாகத்தை தீர்த்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை நசீபாக்கியதாக பெருமானார் சொன்னார். அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கியதாக கூறினார்கள். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அடுத்த மனிதனிடத்திலே அடுத்த உயிரிடத்திலே நாம் எப்படி நடக்கின்றோம் இதுவரைத்தான் மார்க்கம் கூறுகிறது. எல்லோரையும் மனிதனான சக மனிதனுக்கு மதிக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார், வளர்த்தது கர்ணம் நாபடி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நம்மை விட சில மக்கள் சில விஷயத்திலே தாழ்வாக இருக்கலாம். இந்த உலகத்திலே சீரான அமைப்புக்காக எல்லாம் அப்படி வைத்திருக்கிறார். நம்மை செல்வந்தராக எல்லாம் அடுத்த ஆக்க முடியாதா? நம்மை ஆணிமாக அறிஞரா ஆக்கி எல்லாம் அடுத்தவனை ஆக்க முடியாதா? அப்படிதான் ஒண்ணு இல்லையே. எல்லா நாடுமே எதை வேண்டாலும் செய்யக்கூடிய அப்படி முடியாது நம்ம நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். அதன் மூலமாக பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்ற மக்களை கண்ணியமாக கருத வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், சூரத் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வார், யாரும் யாரும் தாழ்வாக கருதாதீர்கள். யாரை நீங்கள் தாழ்வாக கருதுகின்றீர்களோ அவர்கள் உங்களை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். சாதாரணமாக கருதுகின்றோமோ அவர் நம்மை விட உயர்வாக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முஆது ஒரு ஜபல் இருக்கிறார் இல்லையா, யமன் நாட்டு கவர்னர். அவர் எப்படிப்பட்டவர்? கால் ஊனமுற்ற ஒரு மாற்று திறனாளிதான். பெருமானார் சொன்ன மரத்திலே போய் எதுக்கு செய்றாங்க, பறித்து கொண்டு வருமாறு சொல்கிறார். மரத்துக்கு மேல போய் ஒரு பறித்து கொண்டு வாருங்க, ஒரு குச்சியை ஒடிச்சுட்டு வாருன்னு சொல்றாங்க. அவர் மேல ஏறுகின்றார். அவருடைய கால் சூம்பி போரை சஹாபாக்கள் பார்த்து சிரிக்கிறார். ஒரு சூம்பிய கால், ஒரு கால் சூம்பி பார்த்து சிரிக்கிறார். சொன்னார்கள், இந்த முஆதுடைய காலை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள். கீசான் என்ற நன்மை தீவில் இருக்கப்படுகிற அந்த திராசிலே இந்த கால் வைக்கப்படும், அது எடை கனமாக இருப்பதாக சொன்னார். அப்ப இந்த உலகத்தில் நம்மை விட சில மக்கள் தாழ்வாக இருக்கலாம், தவறு அல்ல. அவனை நேசிக்க வேண்டும் என்பதை மாற்றும் போகிறது. அவனுக்கான கடமைகளை செய்கின்ற அதை பாக்கியமாக கருதுங்கள். தாழ்வாக கருதாதீர்கள் என்பது ஒரு செய்தி. யாரும் யாருக்கும் எந்த காலத்துக்கும் அருகினை தேவையாதீர்கள். தன்னுடைய சொல்லால் செயலால் ஒரு செய்தி சொல்லி முடித்துடைய நேரமாயிருச்சு. சுதந்திரத்திலே மனித உரிமைகளிலே ஒன்று என்ன தெரியுமா? இந்த காலத்தில ரகசியம் என்பது காணாமல் போகிறது. யாரை நம்பி எந்த விஷயங்களும் பேச முடியல. பேசாமல் இருப்பது நல்லதுதான். சில நேரத்தில் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். இதுவும் மனித உரிமைதான். பெருமானார் காலத்தை சஹாபாக்களிடத்தை அந்த பண்பாடுகள் இருந்தது. வரலாற்று ஒரு செய்தி வருது, புகாரி ஷரீஃபிலே ஒரு வரலாற்று வருகின்றது. புகாரி ஷரீஃபுடைய 4005வது ஹதீஸ் பாருங்க. அதற்கு உமரே ஃபாரூக் அவர்கள் மருமகன் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ஷஹீதாகிவிட்டார். அவர் பெதர் போர்ல கலந்து கொண்டவர், அவர் வஃபாத் ஆயிட்டார். தன்னுடைய மகன் ஹப்ஸா அவர்களை மறுமணம் செய்ய வேண்டுமாக நினைக்கிறார்கள். ஊரை பாருக்கு நினைக்கிறாங்க. தன்னுடைய மகன் ஹப்ஸா சாதாரணமானவங்க அல்ல,
உலகத்திலே முதலாக குர்ஆனை முழுவதையும் மரணம் செய்த பெண்ணிலே ஹப்ஸா அவர்கள் தான். அவர் சொன்னாங்க தன்னுடைய மகளுக்கு இன்னொரு வாழ்க்கையை தரலாம் நினைக்கிறாங்க. கரீத போய் கேட்டாங்க, நீங்க நிக்கா செய்வீங்களா? இப்ப யோசிச்சு சொல்றேன்டா. சில நாட்கள் கழிச்சு யோசிச்சுறாங்க, சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் கேட்கும்போது அந்த ஐடியா கேட்டாங்க. அபூபக்கர் சித்தீக்கிடத்திலே வந்து கேட்கிறார்கள், என்னுடைய மகனை நீங்க நிக்கா செய்வீங்களா, மறுமணம் செய்து கொண்டீர்களா, புரிதலா? அவங்க எதுல வெளிச்சமா போயிட்டாங்க. சில நாட்கள் கழித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அதுக்கு பிறகு உமரே ஃபாரூக்கை பார்த்தாங்க, சந்திக்கிறாங்க. உமரே ஃபாரூக்கை பார்த்து சொன்னாங்க, உமரே உங்களுடைய மகனை நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்பதாக நீங்க இருக்கிற சில நாட்களுக்கு முன்னாள் கேட்பீர்கள். நான் எதுவும் பதில் சொல்லாம போயிட்டேன். உங்களுக்கு சங்கடமாக இருக்கா? ஒண்ணு பண்ணணும் சொல்லணும், இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லணும். எதுவுமே சொன்னா நீங்க போயிட்டீங்க, எனக்கு சங்கடம், அதனால எங்களுக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம். ஆமா, எனக்கு சங்கடம் தான் உங்க மேல ஒரு போகாது, பதில் சொல்லாம போயிட்டீங்களே. அப்பதான் சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மது மகளை திருமணம் செய்ய இருப்பதாக நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லவும் முடியாது, நான் நிக்கா செய்கிறேன் சொல்லவும் முடியாது. பெருமானார் நிக்கா செய்ய போறாங்க, உங்க மகனை நிக்கா செய்ய போகிற ஏன்னு சொன்னா உங்களோட மகனை பற்றி பெருமானார் விசாரித்தார்கள். விசாரித்தார்கள் அஸ்ஸாரை நிக்கா செய்யலாமா, எப்படி பெருமானார் விசாரித்தார்கள். பெருமானார் ஒரு பெண்ணை பற்றி விசாரிக்கிறார் என்று சொன்னார், பெருமானார் நிக்காசி நினைக்கிறார்கள் அர்த்தம். உமது மகனை பற்றி நான் என்ன செய்கிறேன் நான் சொல்லி இருக்கின்றேன். பெருமானாரை உள்ளத்திலே ஒரு மகனை நிக்கா செய்வது இன்னும் இருக்கிறது, ஆனால் ஒரு பேர் நான் சொல்ல முடியாது. பெருமானார் யார் நிக்காசி நினைக்கிறாமோ அவனை நாம நிக்காசி முறையும் இல்லை. பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒருவர் ஒரு பெண்ணை பெண் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் விலகார வரைக்கும் நீங்கள் போய் பேசக்கூடாது. பெரு சொல்றாங்க, இந்த நேரத்தில் உமர் ஃபாரூக் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் இணைந்தார்கள். பேருக்கு சொல்றாங்க, ஏன்னா உரிமைகள் என்பதை ஒரு செய்தி சொல்றாங்க. அடுத்தவர்கள் சொல்லுகின்ற ரகசியத்தை பாதுகாப்பது கூட உரிமையாக இருக்கிறது. வாழும் காலத்திலேயே மற்ற மக்களை, மற்ற உயிரினங்களை நேசத்தோடு வாழுகிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.